ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு முடிவில் எதை பற்றி போகிறோம்னா யாரா அப்படிங்கிற ஒரு அக்ரிகல்ச்சர் பிராண்டை இருந்த யாரா மிலா வின்னர் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் ஃபெர்டிலைசர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் இதில் வந்து என்ன டெக்னாலஜின்னு பார்க்கும்போது என்பிகே ரேஷியோ நைட்ரஜன் வந்து 15%, பாஸ்பரஸ் 9%, பொட்டாசியம் 20% இருக்குது. அண்ட் இது இல்லாமல் மைக்ரோநியூட்ரியன் கேட்டகரியில் வந்து மெக்னீஷியம் 0.7%, சல்ஃபர் வந்து 3.4% இருக்குது. நெக்ஸ்ட் இந்த ஃபெர்டிலைசர் பயன்படுத்தணும்னா பயிர்களுக்கு என்னென்ன பயன்கள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். அண்ட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இந்த ஃபெர்டிலைசர் வந்து பிரத்யேகமாக எதுக்காக பயிர்களுக்கு உதவுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்கிறோம். அதாவது இது வந்து பிரத்யேகமாக மகசூல் அதிகரிக்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டது நம்ம குறிப்பிடலாம். எதனால் அப்படின்னா அதில் வந்து பொட்டாசியமோட பர்சன்டேஜ் தான் அதிகமாக இருக்குது. அண்ட் நைட்ரஜனோட பர்சன்டேஜ் வந்து அந்த பொட்டாசியத்தோட செயல்பாடு எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலைஸ்டாக இருக்குது. அதாவது ஒரு காய்கள் வளர வைக்கிறதுக்கு பொட்டாசியம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு ஈக்குவலைஸ்டாக நைட்ரஜன் வந்து ஓரளவு தேவை. ஸோ அந்த காய்களை பெரிதாக கொண்டு வரதுக்கு இந்த நைட்ரஜன் வந்து அந்த பொட்டாசியத்தோட சத்தை உறிஞ்சி பயிர் செயல்படுறதுக்கான வேகத்துக்கு ஈடுபடுற